அண்மை செய்தி நாகை பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் போராட்டம் காரணமாக நாகை பேருந்து நிலையத்தில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை அரசு தலைமை மருத்துவமனையை முற்றுகையிட்டு மக்கள் நாகை அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்வதால் மக்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் போராட்டம் காரணமாக நாகை நகருக்குள் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. நாகை அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூருக்கு மாற்றக்கூடாது என பொதுமக்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் கோட்டாட்சியர் டிஎஸ்பி பேச்சுவார்த்தையானது நடத்தி வருகின்றனர். நாகை அரசு தலைமை மருத்துவமனையை இடமாற்றம் செய்யக்கூடாது என பொதுமக்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மருத்துவமனையை ஒரத்தூருக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதால் அங்கு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் போராட்டம் காரணமாக நாகை நகருக்குள் பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை நகருக்குள் சாலையின் குறுக்கே கட்டைகள் கற்களை போட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாகை அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூருக்கு மாற்றக்கூடாது என பொதுமக்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். சுபா, நாகை பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த நாகை அரசு தலைமை மருத்துவமனை தற்போது ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் அங்கே மாற்றப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் இங்குள்ள மீனவ கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதாவது நாகை அரசு தலைமை மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் அனைத்துமே அங்கு தொடர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். இன்று காலை முதலே 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த ஏற்கனவே செயல்பட்டு வந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் ஒப்பாரி வைத்தும் அழுதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென அந்த போராட்டக்காரர்கள் 1-2 பேரணியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்திலும் தன்னெழுச்சியாக இந்த பொதுமக்கள் ஏற்கனவே செயல்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை அதே இடத்தில் அதே சிகிச்சையை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கூற்று வைத்து ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் தங்களுடைய தெருக்கள் நுழைவாயிலை அனைத்தும் கட்டைகளை போட்டும் எந்த ஒரு வாகனத்தையும் உள்ளே அனுமதிக்காமலும் ஒரு முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மற்றும் காரைக்கால் வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினம் நுழையக்கூடிய அந்த நுழைவு வாயிலை அடைத்து அந்தந்த மக்கள் எந்தவித வாகனத்தையும் உள்ள அனுமதிக்காமல் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாகப்பட்டினம் ஒரு இயல்பு நிலைக்கு மாறாக ஒரு போராட்டத்தில் இப்ப ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் ஒரு எந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் தற்போது அந்த போராட்டக்காரர்களுடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த மருத்துவமனை அதே இடத்திலே செயல்படுவதற்கான ஒரு கோரிக்கையை அவங்க வாக்குறுதியாக வழங்குகிறார்கள். இருந்தாலும் பொதுமக்கள் இதே போன்று ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதாவது போராட்டக்காரர்கள் தலைமையை கட்டுப்படுத்துவது இல்லாமல் தன்னெழுச்சியாக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு பரபரப்பு. சுபா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.